இருண்ட காலனித்துவத்தின் பக்கங்களில் மறக்கப்பட்ட ஒரு குரல் இன்னும் ஒலிக்கிறது. இலங்கையின் மலை பனித்துளிகளுக்குள் இன்று பசுமையாக நிற்கும் தேயிலை தோட்டங்கள். ஆனால் அந்த பசுமையின் அடியில் புதைந்திருக்கும் ஒரு கதை, கண்ணீரும் வலியும் வாழ்வு போராட்டமும் நிறைந்த கதை. பிரிட்டிஷ் பேரரசு உலகையே கைப்பற்றியிருந்த அந்த காலம். அவர்களுக்கு தேவைப்பட்டதே ஒரு புதிய பச்சை தங்கம்தான், தேயிலை. ஆனால் அந்த செல்வத்தை உருவாக்க யாரின் கைகள் தேவைப்பட்டது தெரியுமா? இந்தியாவின் வறுமையால் வாடிய மில்லியன் கணக்கான மக்களை பொய் வாக்குறுதிகளால் சிக்க வைத்து சொர்க்கம் காட்டி அழைத்தனர். ஆனால் அவர்கள் அடைந்தது சங்கிலிகளால் கட்டப்பட்ட சொர்க்கம் அல்ல, வேதனை நிறைந்த அடிமை வாழ்க்கை. மலைப்பகுதிகளின் எலும்பை முறிக்கும் குளிர், கொடூரமான வேலை நேரம், மண்ணோடு கலந்த வியர்வை. இந்தியர்கள் இரத்தமும் உயிரும் கொடுத்து கட்டி எழுப்பியது இன்று உலகம் புகழும் இலங்கை தேயிலை. ஒரு கையில் கொடுவாள், இன்னொரு கையில் தன் பிள்ளையை சுமந்தவள். வாழ்வுக்கும் வலிக்கும் இடையே சிக்குண்டிருந்தவர்கள் மலையக மக்கள். அவர்களின் மொழி, பண்பு, அடையாளம் எல்லாம் அந்த மலைகளோடு கலந்தது. மலைப்பகுதிகளில் உழைத்த அந்த மக்கள் இலங்கையிலும் குடியுரிமை இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அவர்கள் அகதிகள் போலவே வாழ்ந்து வருகிறார்கள். சம்பளம் போதாது, வீடுகள் உடைந்த கூரைகள், பள்ளி மருத்துவம் கிடையாது. இன்றும் பலர் வறுமையின் சங்கிலியில் சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் இந்நாட்டின் தேயிலைக்கு உயிர் கொடுத்தவர்கள். ஆனால் அவர்கள் அடிமைகள் அல்ல. அவர்கள்தான் இந்த நாட்டின் இதயத்தில் பசுமையை விதைத்தவர்கள். அவர்கள்தான் இலங்கை என்பதை குலுங்கச் செய்த உழைப்பின் அடையாளம். இன்று தலைமுறைகள் மாறினாலும் அந்த வலியின் நினைவுகள் இன்னும் மலைகளின் பனியில் கலந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் தங்கள் உழைப்பால், தங்கள் கலாச்சாரத்தால், தங்கள் உயிர் தியாகத்தால் இலங்கையின் வரலாற்றில் அழிக்க முடியாத தடம் பதித்திருக்கிறார்கள். தேயிலை மணக்கும் ஒவ்வொரு கப்பும் ஒரு கதை சொல்கிறது. அது சுவையின் கதையல்ல, அது உழைத்தவர்களின் இரத்தம், கண்ணீர், உயிரின் கதை.